வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணுறது தான். சேனல் ஆர்ட்னா ஒரு சில பேருக்கு இன்னும் என்னன்னு தெரியாது. மேலே பார்த்தீங்கன்னா பேனர் மாதிரி வைக்கிறது, நம்ம சேனலை பற்றி வைக்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஆர்ட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தேவைப்படும். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சேனல் ஆர்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய் கேன்வா அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் மூலமாக தான் நம்ம சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆப் மூலயமா சேனல் ஆர்ட் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, இதில் உங்களால் தம்ப்நெயில் கூட வைக்க முடியும். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அங்கே சர்ச் பாரில் போய் யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு முதல் எடுத்தோடனே வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் வரும். முதல் இடத்துல பிளாங்க்னு ஒன்று இருக்கும். அந்த பிளாங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வரும். அங்கனக்குள்ளே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கேலரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரிக்கு போயிடும். இது கேலரியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே கொஞ்சம் குட்டியாக இது மாதிரி வரும். நீங்கள் இதை ட்ராக் பண்ணி ஃபுல்லாக அது அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஒயிட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சைடில் ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இல்லாமல் பார்த்துட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போய் ஷேப் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் ஷேப் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணி அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அது மட்டும் ஃபுல்லாக பிளாக் கலர் மற்றும் கிரே கலரில் இருக்கிறத அதை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும். இதை வச்சு இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இன்டர்ஃபேஸில் தான் நம்மளோட சேனல் ஆர்ட்டையே க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வர்றதுல தான். இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் ஒரு சில ஃபோட்டோஸ் மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். யூடியூப் சிம்பிள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறமா பெல் ஐக்கான்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த சேனல் ஆர்ட், அதாவது இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணதான். இது நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் கொடுத்துருந்த அந்த டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா சைட்லேயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொபைல், அப்புறமா டேப்லெட் மற்றும் பிசி. மொபைலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளேயே ஒரு மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. பிளாக் கலரில் இருந்தது ஃபுல்லாமே நீங்கள் எடிட் பண்ணுறது பிளாக் கலரில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா மொபைலில் தெரியும் உங்களோட சேனல் ஆர்ட்டு. மற்றும் அந்த டேப்லெட்டுன்னு போட்டுருந்துச்சுல, அது வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடிட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து டேப்லெட் யூசர்ஸ்க்கு அது தெரியும். அப்புறமா பிசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுமே தெரியும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக கூட எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் பாதி அந்த மொபைல் வரைக்கும் கூட எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணலாம். நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கேலிகிராஃபி மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கேலிகிராஃபி மாற்றுறது, அப்புறமா போல்டாக மாற்றுறது, அது மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். நீங்கள் எந்த இதில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரியேட் பண்ண தம்ப்நெயில் வந்து நம்மளோட கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோமில் போய் youtube.comனு போட்டுருங்க.
.comனு போட்டுட்டிங்கன்னா சைடில் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, ப்ளூ கலர் டிக் பார்க்கு வர மாதிரி. இப்படி ஒரு பேஜ் லோட் ஆகும். இதுதான் டெஸ்க்டாப்பில் இப்படி தான் இருக்கும். இப்போ ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் சிம்பிள் இருக்கும். சேனல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வச்சுருக்க இது சேனல் ஆர்ட் இது. இப்போ உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காண்டி. அந்த சேனல் ஆர்ட்னு போட்டிருக்குதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்லோட் ஃபோட்டோஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கம்ப்யூட்டர் தேவையில்லை, நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த சேனல் ஆர்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ஆர்ட் அங்கனக்குள்ளே இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். அவங்களே காமிப்பாங்க இது பிசி மற்றும் மொபைல் அப்புறம் டேப்லெட் அதுலலாம் எப்படி இருக்கும்னு அவங்களே காமிப்பாங்க இது மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சேவ் ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணல, ஏன்னா நான் இது ஒரு எக்ஸாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்